கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 44 முதல் 48 ஆகிய வசனங்கள். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு எண்ட் டைம் மெசேஜ்னு கூட நம்ம சொல்லலாம். எண்ட் டைம் மெசேஜ் அப்படின்னா கடைசி காலத்தில் உள்ள நிறைய காரியங்களை நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டே, நியாய தீர்ப்பு நாள். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இப்போ நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயத்தை காணோம். துணிகரம் வந்து விட்டது, துன்மார்க்கம் வந்து விட்டது, விபச்சாரம் பெருகிட்டு இருக்கு, ஓரின சேர்க்கை பெருகிட்டு இருக்கு, களவாண்டு சொத்து சேர்க்கறது அதிகமாயிட்டு இருக்கு, அடுத்தவன் சொத்து ஃபுல்லா எனக்கு வேணும், அதுவும் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப நிறைய குடும்பத்திலே எப்படி இஷ்டம் போல வாழலாம், எப்படி தப்பா வாழலாம், எப்படி அடுத்தவனுக்கு கெடுக்கலாம், இப்ப இப்படிதான் உட்காந்து பெரிய ஒரு ப்ரோக்ராமே போடுறாங்க. மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் பக்கம் வரணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், நல்லவனா வாழணும், நன்மை செய்யணும், கொஞ்சம் தான தர்மம் பண்ணணும், தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா வாழணும், இன்னைக்கு ராத்திரி செத்தா பரலோகத்துக்கு போகணும். அந்த அக்கறைலாம் நிறைய வீட்டில் இல்லை. நிறைய வீட்டில் இல்லை, சில வீட்டில் இருக்கு. சில வயசான பாட்டிமார் ஜெபிக்க வருவாங்க, வயசானதுக்கு அப்புறமும் நிம்மதி இல்லை. சில தாய்மார்கள் வருவாங்க, அவங்க வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லை. சில இளம் தாய்மார்கள் வருவாங்க, அவங்க வாழ்க்கையிலையும் சில நேரத்தில் இன்பம் அப்படி சொல்கிறத விட வேதனை தான் அதிகமாக இருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த கடைசி காலத்தில் நிறைய இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போகிறது தான் காரணம். கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதிங்கிறது இருக்காது. சில வீட்டில் நிம்மதி இருக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க, ஆனால் 24 மணி நேரம் நிம்மதியாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் 24 மணி நேரம் நிம்மதியாக இல்லை. இதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நிறைய வீட்டில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க, ஆனால் இருதயம் ஃபுல்லாக கவலையினாலும் துக்கத்தினாலும் வேதனையினாலும் நிரம்பி இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னே, அப்போ என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க யாராவது யோசித்தால் அந்த 48ஆவது வசனத்துல ஆன்சர் கரெக்டா இருக்கு. என்னை தள்ளி, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தள்ளி வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் இவ்வளவு பிரச்சனை வருது. உங்க வீட்டில் ஒரு டைரி இருந்தா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு நாளுமே பேசக்கூடிய வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனம் தான் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா சில குடும்பத்தில் டெய்லி கேட்கறவங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய கிருபையினாலே லாக்டவுனுக்கு முன்னக்கூட்டில இருந்து ஆன்லைன் மூலியமா செய்தி அனுப்புறோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தொடப்பட்டிருக்காங்க அப்படின்னா என்ன காரணம்னு அப்படின்னா வசனம். ஒரு குடும்பத்தில்
வசனத்தை கேட்டு அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை, மனமாற்றம், சமாதானம். சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது தலைமுறை சாபம் மாறுகிறது. சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது அவங்களோட வாழ்க்கையில சுகம் கிடைக்கிறது. பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்றாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க கையில வீட்டுல பைபிள் இருக்கா? ஏன்னா சில நாட்டில் சில குடும்பத்தில் செய்தி கேட்குறீங்க, கையில் பைபிள் இல்லை. கேட்டால் எங்களுக்கு ஜீசஸை தெரியும், நாங்கள் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, நாங்கள் சர்ச்சுக்கு போகல, எங்கள் குடும்பம் ஃபுல்லாக விக்கிரத்தில் இருக்கிறாங்க, உலக வழிபாடில் இருக்கிறாங்க, நான் ரகசியமாக தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரகசியமாக தான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி பல ஸ்டேட்மெண்ட்டு, பல குடும்பங்கள். அதனால் ஆன்லைனில் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க அப்படின்னா, சில குடும்பம் விசுவாசியா இருப்பீங்க, சில குடும்பம் பரிசுத்தவானா இருப்பீங்க, சில குடும்பம் நீதிமானா இருப்பீங்க, சில குடும்பம் மிஷினரி தாகம் உள்ளவங்களா இருப்பீங்க, சில குடும்பம் கிராமத்துல போய் ஊழியம் பண்ணிட்டு இருப்பீங்க, சில குடும்பத்திலே சண்டே கிளாஸ் எடுத்துட்டு இருப்பீங்க, பிபிஎஸ் எடுத்துட்டு இருப்பீங்க, சில குடும்பத்திலே கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆன்லைன் மூலியமா பலவிதமான ஜனங்கள் இணைந்து தான் நம்ம எல்லாருமே ஒரே நேரத்தில் செய்தி கேட்டுட்டு இருக்கோம். அப்போ நம்ம நைட்டு செய்தி பேசும்போது உங்களுக்கு ஒரு வார்த்தை வரும், இன்னொரு நாட்டுக்குள்ள இன்னொரு வார்த்தை போயிட்டுருக்கும், பல தேசத்துக்குள்ள பல வார்த்தை ஒரே நேரத்தில் போயிட்டுருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூட பேசும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம கவனித்து கேட்கும்போது விடுதலை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எப்படி நினைக்கலாம் அப்படின்னா, எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாரும் மனுஷன்தான்ப்பா. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையிலே ஆவியானவர் உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசும்போது அந்த சத்தத்தை யாரு கேட்காமல் இஷ்டம் போல வாழ்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே நியாய தீர்ப்பு வருது. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். இப்ப நம்ம எல்லாரும் இணைந்திருக்கிறோம், என்னையும் சேர்த்துதான்ப்பா. நானும் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த கடைசி காலத்துல பேசுறதுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அப்ப நம்ம எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் கர்த்தருடைய வார்த்தையில நான் இருக்கிறேன்னா, இல்லை என்னோட வாழ்க்கை இஷ்டம் போல போயிட்டு இருக்கா, அதை நம்ம ஈஸியா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், எனக்கு கார் ஓட்ட தெரியும். சரி, இப்போ கார் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். கார் ஓட்டும்போது முன்னாடி ஏதாவது வண்டி போதா, என்னுடைய பார்வை ஃபுல்லாக முன்னாடி தான் இருக்கணும். என்னுடைய கை ஃபுல்லாக அதை திருப்பவங்கள கார் எந்த பக்கம் போகணும்னு சொல்லி அது மேலே தான் இருக்கணும். என் காலு பிரேக் மிதிக்கிறதுல கியர் போர்டில் தான் இருக்கணும். அப்போ என்னுடைய முழு டோட்டல் சரீரமும் எப்படி கார் ஓட்டணும் அந்த ஒரு செட்டிங் மட்டும்தான் இருக்கணும். கண்ணை மூடிட்டு ஆக்சிடென்ட்டு, திரும்பி பார்த்துட்டா லெஃப்ட் எங்கேயாவது பறக்க பார்த்துச்சுன்னா ஆக்சிடென்ட்டு, மதுபானத்தில் இருந்து ஆக்சிடென்ட் வருது, முன்னாடி யாராவது குறுக்க வந்தாச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகுது, எத்தனை விதமான ஆக்சிடென்ட் ஆகுது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நம்ம செக் பண்ணும்போது நம்ம எங்க மிஸ்டேக்கா இருக்கிறோம், எங்க வழி விலகுறோம், எங்க தப்பா போயிட்டு இருக்கோம், நம்ம எண்ணங்கள்ல என்ன இருக்கு, நம்ம கண்ணில் என்ன பார்வை இருக்கு, நம்ம சிந்தனை எதை யோசிக்கு, நம்ம காது எந்த சத்தத்தை கேட்கு. இப்ப சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஊழையிடுற மியூசிக் அப்படிம்பாங்க, சோகமான மியூசிக்கு, ஃபெயிலியரான மியூசிக்கு, தேவையில்லாமல் எத்தனையோ மியூசிக் இருக்குது. எனக்கு மியூசிக் பற்றிலாம் ரொம்ப தெரியாது. நிறைய மியூசிக்கு காதில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படியே இந்த செத்த வீட்டுக்கு போகிற மாதிரியே இருக்கும். சில மியூசிக்லாம் பாதாளத்துக்கு போகிற மாதிரியே இருக்கும், மரண வாசலுக்கு போகிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி செத்த மியூசிக்கை கேட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களோட வாழ்க்கையில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சோகமான ஒரு வாழ்க்கை இருக்கும்.
அவங்க வீட்டில் ஒரு படம் பார்த்தாலோ நாடகம் பார்த்தாலோ ஒரு சோகமான நாடகம், ஒரு ஃபெயிலியரான நாடகம், ஒரு தவறான நாடகம், ஒரு தவறான காரியம், இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது தீட்டுப்படுத்திடும். ஆனால் எதனை தீட்டுப்படுத்து அப்படின்னா முழு சரீரத்தையும் தீட்டுப்படுத்திடும். அதுக்கப்புறம் பார்த்தா தூங்கும்போது பார்த்தா கெட்ட சொப்பனம், அப்புறம் விபச்சார ஆவி, அப்புறம் என்னமோ யாரோ எங்கேயோ கூட்டு போகிற மாதிரி. இதுக்கெல்லாம் பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 24 மணி நேரம் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இரவு நேரத்தில் அன்னைய செய்தி என்னென்ன அப்படின்னா, எண்ணெய் தள்ளி எந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவ தள்ளுறாங்களோ அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது ஃபுல்லாகவே பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன், நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தள்ளி நான் எங்கெல்லாம் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேனோ அங்கெல்லாம் போராட்டம் வந்துடும், அங்கெல்லாம் பிரச்சனை வந்துடும். அப்போ அண்ணே என்னென்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுக்குறோமா? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல் வாழ ஆரம்பிச்சாச்சு. இப்போ அப்படிப்பட்ட காலம் தான் போயிட்டுருக்கு. எப்படியாவது அடுத்தவனை ஏமாற்றணும், கொள்ளை அடிக்கணும். அதனால் இந்த கடைசி காலத்தில் என்னை தள்ளி இயேசு கிறிஸ்துவ தள்ளிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ஒரு செத்து போன வாழ்க்கை. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இருக்காது, ஒரு மனமகிழ்ச்சி இருக்காது. இன்னைக்கு சில குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருந்தாங்க, சில குடும்பத்தில் ஞானஸ்தானம் எடுத்துருக்காங்க, சில குடும்பத்தில் வார வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் எது தொடருது அப்படின்னா பாவம் தொடருது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் இயேசுவை பிடிக்கும், இயேசுவை பிடிக்கும், இயேசுவை பிடிக்கும் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தையை நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. எனக்கு இயேசப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிச்சாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை பிரதர் இப்போ நான் வாசிக்கிறேன் இல்லை பிரதர், என் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் வீட்டில் அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, அப்படி பிரச்சனைம்பாங்க. மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்போம். கையில் பைபிள் எடுத்து வாசினா அதுக்கு ஆன்சரே வராது. சில குடும்பத்தில் இயேசுவை ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க, ஆனால் டிவி பெட்டி முன்னாடி உட்காந்துருப்பாங்க. சில குடும்பத்தில் இயேசுவை பிடிக்கும் அப்படிம்பாங்க, சோப்பை டோப்பாக கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, செல்ஃபோனை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதையே குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டு இருப்பாங்க. புருஷன் கூப்பிட்டாலும் கேட்காது, மனைவி கூப்பிட்டாலும் கேட்காது, அம்மா அப்பா கூப்பிட்டாலும் கேட்காது, காது செவிடாயிரும். ஏன்னா கையில் வேற ஒரு பேய் உட்காந்துருக்கும். இப்போ நிறைய குடும்பத்தில் இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் நைட் நேரத்தில் தூங்கும்போது கொஞ்சம் நேரம் செய்தி கேட்குறீங்களா, கொஞ்சம் கடினமாக இருக்கா, சில வார்த்தைகள் கடினமாக இருக்கா, அதன் மூலிமா நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், அவ்வளோதான். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை ஒன்று இருக்கிறது. அதனால இந்த இரவு நேரத்தில் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, நித்திய ஜீவனுக்கு போகணுமா, பரலோகத்துக்கு போகணுமா, உங்க கூட இயேசு கிறிஸ்து இருக்கணுமா, 24 மணி நேரம் நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அவருடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன். இப்போ நம்ம யோசிக்கலாம், பிரதர் நான் இத்தனை வருஷம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேனே, எனக்கு எப்படி வாழணும்னு எனக்கு தெரியாது பிரதர். நான் இயேசுவை இப்போ தான் எனக்கு தெரியும், நான் இப்போ தான் எனக்கு பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, சுவிசேஷமாக அறிவிச்சாங்க, எனக்காக தான் இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்காரு, என் பாவத்துக்காக தான் மரிச்சிருக்காரு, என் சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்துட்டார், எனக்காக தான் அடிக்கப்பட்டார், எனக்காக தான் நொறுக்கப்பட்டார், நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் பிரதர் அப்படின்னு அழகா சொல்லிடுவாங்க. ஆனால் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாமல் இருப்பாங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருப்பாங்க, தேவனை தேடாமல் இருப்பாங்க. அதுக்கு தான் இன்னைக்குள்ள செய்தி என்னென்ன அப்படின்னா, என்னை தள்ளி இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் தள்ளுனதுக்கு அப்புறம் அதை எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, வீட்டில் ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கிட்டு வருவாங்க. கேட்டால் ஒரு 10,000 ரூபா இல்லை 20,000 ரூபா அப்படிம்பாங்க. பத்திரமா வச்சுருப்பாங்க. ஒரு 6 மாதம் பத்திரமா வச்சுருப்பாங்க, ஒரு வருஷம் பத்திரமா வச்சுருப்பாங்க.
அதுக்கப்புறம் அடுத்தாப்புல ஏதோ ஒன்று வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க தவிர இந்த பழைய பொருளை தள்ளி வச்சுருவாங்க. இன்னைக்கு நிறைய நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தாப்புல கல்யாணம் முடிப்பாங்க, அடுத்தாப்புல பிள்ளை வரும், வீட்டில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாச்சு அப்படின்னா அவங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, புது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது, வாலிப வயசுல பார்த்தா கர்த்தரை பல மணி நேரம் முழங்கால் போட்டு திறப்புல நின்று ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கேட்டா, எங்க பிரதர் பைபிள் வாசிக்கவே நேரம் இல்லை, பிள்ளைய பார்க்கவே சரியா இருக்கு, புருஷனை பார்க்கவே சரியா இருக்கு, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, இயேசுவை தேட நேரம் இல்லை. அதுக்கு பேர் ஒரே வார்த்தை, அதுதான். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. அதனால இரவு நேரத்துல நம்ம எல்லாரும் என்ன யோசிச்சு பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் தான். அழகா சொல்றாரு, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை செய்ய இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் பாவ அடிமையிலையும் விபச்சார அடிமையிலையும் போதை அடிமையிலையும் மதுபான அடிமையிலையும் விக்கிர அடிமை, எத்தனையோ அடிமை இருக்கு, கோடிக்கணக்கான காரியம் இருக்கு. ஏதாவது ஒரு செல்போன்ல அடிமையா இருப்பாங்க, மனுஷன்ட்ட பல மணி நேரம் பேசுறதுல அடிமையா இருப்பாங்க, ஃப்ரெண்டுனா அடிமையா இருப்பாங்க. சில நேரத்துல மனுஷனுடைய வார்த்தைக்கு மட்டுமே செவி கொடுத்து அடிமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் அடிமையா இருக்கிறாங்களோ அந்த ஜனங்களை மீட்டு எடுக்க உலகத்தினுடைய எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து உலக ரட்சகரா வெளிப்பட்டார். அவரை ஏற்றுக்கொண்ட பின்பாக என்ன நடக்கு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு முதலாவது என்ன அப்படின்னா விடுதலை. நம்ம வாழ்க்கை விடுதலையாக்கப்பட்ட சந்ததி நம்ம எல்லாருமே சுதந்திரமா வாழ்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். இஷ்டம் போல வாழ்றதுக்கு கிடையாது. கிருபையின் காலத்துல இஷ்டம் போல வாழ்றதுக்கு கிடையாது. இந்த கடைசி காலத்துல இந்த கிருபையின் பிரசங்கம் இருக்கு. இஷ்டம் போல வாழு, இஷ்டம் போல வாழு, இஷ்டம் போல வாழு. கையில பைபிள் எடுத்து வாசி சொல்ல மாட்டாங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கள்ள உபதேசத்துல போயிட்டு இருக்கு. புது உடன்படிக்கை தான்ப்பா, நம்ம எல்லாருமே புது உடன்படிக்கை தான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேனே, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். 2018 நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா கொஞ்சம் பைபிள் எடுங்க அப்படின்னேன். அந்த அம்மா வேக வேகமா பைபிளை தேடுது. பைபிள் எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஐயா, நான் ஒருவேளை சர்ச்சில் வச்சுட்டு வந்துட்டேன் போல இருக்கேன் அப்படின்ச்சு. மறுபடியும் தேடுது. லாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போயிருப்பேன் போல இருக்கு. ஒரு 4-5 நாள் கழிச்சு போயிருப்பேன். அந்த 4-5 நாளும் பேக்கில் பைபிள் அப்படியே தூங்கிட்டு இருக்கு. இவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா நல்ல சினிமா படம், நல்ல வீட்டில் ஸ்பீக்கர் வச்சு நல்ல சவுண்டை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தா புருஷன் முன்னாடி பிரச்சனை, பிள்ளைகளோட வாழ்க்கையில் பிரச்சனை, பையன் வாழ்க்கையில் பிரச்சனை, வீட்டில் 10 ரூபா 20 ரூபா கூட இருக்க மாட்டுக்கு, எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பைபிள் வச்ச இடமே தெரிய மாட்டுக்கு அந்த அம்மாவுக்கு. இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, பைபிள் இருக்கிற இடம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் செல்போன் காணோம் அப்படின்னா உயிர் போன மாதிரி இருக்கு. செல்போன் கீழே விழுந்துட்டு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில என்னமோ போன மாதிரி இருக்கு. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால யாரெல்லாம் இரவு நேரத்துல இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கை தேவனோடு இருக்கா? நீங்க யோசித்து பார்க்கலாம்ப்பா. நான் சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். அதனால காலை வேளையில செய்தி கேட்டு வெளியில போயிருப்பீங்க, இரவு நேரத்துல வீட்டுக்கு வந்திருப்பீங்க. டெய்லி காலையில நைட்டும் தவறாம கேட்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒருவேளை கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிட்டேன் அப்படின்னா
எங்க தள்ளி போனோம், ஏன் தள்ளி போனோம், எதுக்கு போனோம், எந்த பக்கம் போய் சுத்திட்டு இருக்கோம், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையிலே துக்கத்தோடு வாழ்றாங்க, வேதனையோடு வாழ்றாங்க. நிறைய குடும்பத்துல நிறைய உள்ள வந்திருக்கு. இதெல்லாம் நான் ரியல் அனுபவிச்சிருக்கேன். என்னை தள்ளி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ தள்ளிட்டாங்களோ அந்த வீட்டிலலாம் பிரச்சனை, போராட்டம்லாம் இருக்கும். இப்போ சில வீட்டில் என்ன நடக்கு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. வீட்டில் பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் கடையில் ஒரு ஃபோட்டோ பண்ணியிருப்பாங்க. வீட்டில் பார்த்தா ஒரு ஃபோட்டோ லைட் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோ முன்னாடி போய் நின்று தொட்டு கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. கேட்டால் நான் காலைல ஜோம் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. இப்போ நிறைய குடும்பத்தில் ஜோம் பண்ணியாச்சுன்னா ஜோம் பண்ணியாச்சு, கையில் பைபிள் எடுத்து வாசிச்சு அப்படின்னா அப்படியே திருன்னு முழிப்பாங்க, எது தப்பு பண்ண மாதிரி. ஏன்னா பைபிள் வாசிக்க மாட்டாங்க. வீட்டில் பார்த்தா ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு லைட் வச்சு தொட்டு கும்பிட்டுருவாங்க. சில குடும்பத்தில் மெழுகு விதைச்சிருவாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்காரு, அவர் எப்படி ஒரு ஃபோட்டோவில் பிடிச்சு வைக்க முடியும்? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இயேசு நம்ம கையில் பைபிள் எழுதி கொடுத்துட்டார். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் எதை தள்ளிட்டாங்க அப்படின்னா, என்னை தள்ளி கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிட்டாங்க, கர்த்தரை தள்ளிட்டாங்க. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நம்ம சர்ச்சில் நிறைய பிரசங்கம் கேட்குறோம், காலையில் பிரசங்கம் கேட்குறோம், நைட்டு பிரசங்கம் கேட்குறோம், செல்ஃபோனில் கேட்குறோம், வாட்ஸ்அப் மூலியமா வசனம் வருது. எத்தனையோ இடத்துல வசனத்தை டெய்லி கேட்குறாங்க. சில இடத்துல எழுதி போட்டிருக்காங்க, எத்தனையோ வசனத்தை கேட்குறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. என் கணவர் விபச்சார பாவத்தில் அடிமையில் சிக்கி கொண்டாரு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன், நீங்கள் யாரு அப்படின்னு. நான் வாலிப வயசுலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். சரி, கணவர் யாரு அப்படின்னு. அவங்க இன்னும் சர்ச்சுக்கு வரல. ஏன் வரல அப்படின்னு. அவங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. சரி, கல்யாணம் முடிஞ்ச எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு. சரி, வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டீங்களா? திருமணம் எப்படி முடிஞ்சது? அது நான் இஷ்டப்பட்டேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக விக்கிரத்துக்குள்ள போய், மாந்திரியத்துல போய், கர்த்தரை விட்டு தள்ளி போய், கர்த்தருடைய வார்த்தை அறிந்து கொண்ட பிள்ளைகள் உணர்வு இல்லாமல் துணிகரமான பாவத்துக்குள்ள போய் துன்மார்க்கமா வாழ்ந்து கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்ன நடக்கு? சில வீட்டுல எல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே கிடையாது, இஷ்டம் போல வாழ்றது. அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை, போராட்டம் சொல்லி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 2 வீலர்லயோ ஒரு கார்லயோ ஆக்சிடென்ட் ஆகுது, நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பார்ட் போயிட்டு அப்படின்னா போனதுதான். ஒரு கையோ காலோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னா அந்த செகண்ட்ல என்ன நடக்கும் தெரிய மாட்டேங்குது. டாக்டர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த உடம்புல இந்த பார்ட் போயிட்டு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை ஃபுல்லா ஒரு குறைதான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பாக கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு தவறான பாவத்துக்குள்ளேயோ தவறான காரியத்திலோ இடம் கொடுக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் நிம்மதி இருக்க மாட்டுக்கு, சமாதானம் இருக்க மாட்டுக்கு, சந்தோஷம் இருக்க மாட்டுக்கு, ஆசீர்வாதம் இருக்க மாட்டுக்கு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்துருது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துருது. இன்னைக்கெல்லாம் பேசுறதுல நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய வார்த்தையை பேசிட்டு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம்லாம் இருக்கான்னு சொல்லி யோசித்து பார்த்துக்கோங்கப்பா. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் இஷ்டம் போல் அலைய ஆரம்பிச்சிடுறது. அப்புறம் எனக்கு வீட்டில் பிரச்சனை, எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை, ஒரே வாழ்க்கை பிரச்சனை சொல்லி போராட்டங்கிறது. ஏன், என்ன காரணம்? சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருக்கும், சின்ன பிள்ளைகள் வீட்டிலே கிடக்குன்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி விட்டுறது, அப்படி இல்லைன்னா செல்ஃபோனை கையில் கொடுக்குறது, கேம் வச்சு கொடுக்குறது, அப்புறம் இந்த சுட்டி டிவி, இப்படி ஏகப்பட்ட காரியம் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு எதாவது வச்சு கொடுக்குறது. ஏன் கையில் பைபிள் வாசி சொல்லி விடுங்க, முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி சொல்லி விடுங்க, கர்த்தரை தேட சொல்லி விடுங்க. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ
கர்த்தரை தேடுறோமா, இல்லை உலகத்தில் அழிந்து போகிற காரியத்தை தேடுறோமா? இதுதான் ஜட்ஜ்மெண்ட் டேல வரும். கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே, இயேசுவையும் தள்ளிடுவாங்க, அவருடைய வார்த்தையும் தள்ளி வச்சிருவாங்க. அப்புறம் இஷ்டம் போல வண்டி ஓடிட்டு இருக்கும். அப்புறம் எங்கேயா போய் முட்டி கீழே விழுந்து ஆக்சிடெண்ட், அப்புறம் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கிடப்பாங்க. அதே போலதான் வாழ்க்கை. யாரெல்லாம் சர்ச்சுக்கு போறீங்களோ, கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகரமா போனால், துன்மார்க்கமா வாழ்ந்தால் அந்த வீட்டிலலாம் நிம்மதி இருக்காது. அதனால் நைட் நேரத்தில் கேட்டு ஜெபம் பண்ண போகிறோமா, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அதனால் கடைசி நாளில் நியாய தீர்ப்புலாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு பயந்து உணர்ந்து வாழ்ந்தால் போதும். நான் இஷ்டம் போல தான் வாழ்வேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நான் சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். முடிஞ்சால் தனி ஜெபம் பண்ணுங்க. 9363064182 நம்பர் ஒன்றை உங்களுக்காக ஜெபிப்பேன். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். பைபிளை வாசித்து முடிங்க. செல்ஃபோனில் இங்கே ஒரு ஓரமாக தூக்கி போடுங்க. நைட் நேரத்தில் வீட்டில் அம்மா இருக்காங்களா, அம்மாட்ட பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, மனைவிட்ட பேசுங்க, குடும்பத்தில் பேசுங்க. சந்தோஷமாக வாழுங்க. செல்ஃபோன் நிறைய குடும்பத்தில் நிம்மதியை கெடுத்துடுது. அதனால் எப்படி வாழ்றேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு எல்லா பிரசங்கமும் நான் கேட்பேன், நான் இஷ்டம் போல தான் வாழ்வேன்னா வாழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியாய தீர்ப்பு நாளில் போய் கணக்கு கொடுக்கணும். இது 2 பாயிண்ட் தான். இன்னைக்கு செய்தி என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை தள்ளிட்டீங்களா, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளையா, நேராக ஜட்ஜ்மெண்ட்டு. அதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்கள் கூட நீங்கள் பேசுகிறீங்க, நன்றிப்பா. இரவனத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அப்படின்னும், சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கணாலோ, ஹாஸ்பிட்டல் எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ, எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு சிகிச்சையில் இருக்காங்களோ, கர்த்தர் பூரண சுகமாக்கித்தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. நிறைய குடும்பத்தில் டிராவலிங் இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. எத்தனையோ குடும்பத்துள்ள நைட் நேரத்தில் செய்தியை கேட்டு மனம் திரும்புகிறாங்கப்பா. உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திக்கிறீங்க. பிதா குமார பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா தங்கியிருக்கணும். உங்களுடைய ஜீவனுக்குள்ள அப்படின்னு குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. நைட் நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பேசாமல் இருக்காங்க, டைவர்ஸ் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், விபச்சார அடிமையில் இருக்காங்க, செல்ஃபோனில் அடிமையாக இருக்காங்க, தவறான போதை அடிமை, மதுவான அடிமை, விக்கிர வழிபாடு, சில குடும்பத்தில் கஞ்சா பழக்கத்தில் எத்தனையோ பாவத்தில் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உண்மையாக வாழக்கத்தை கிருபைத்தாங்க. நைட் டியூட்டில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, குடும்பமாக ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அப்படின்னும், தேவனர்களே அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும். இந்த மாதத்தினுடைய தேவையில் எல்லாவற்றையும் சந்திங்க. கடன் பிரச்சனை கஷ்டப்படுறாங்க, கடன் பிரச்சனை மாற்றித்தாங்க. இன்னைக்கு அப்பா எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும். யாரெல்லாம் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபைக்காக நன்றி. நைட் நேரத்தில் சீக்கிரமாக படுத்துவங்க கிருபை செய்யுங்க. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துடைய எல்லா காலத்திலும் கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. கற்பனை ஜெபிக்கிறேன், கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்காங்க, தாய் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்ணுறோம், பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. நீங்கள் கூட இருந்தாலே போதும்ப்பா. நார்மல் டெலிவரிப்பா. எத்தனையோ குடும்பத்தை ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தரை விட்டு எந்தெந்த குடும்பத்தை தள்ளி போனாங்களோ, கர்த்தரை மறந்து வேதத்தை மறந்து எங்கெல்லாம் போனாங்களோ அந்த குடும்பத்தை மறுபடியும் மாற்றின கிருபைக்காக நன்றி. உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் பிதா குமார பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. உங்கள் நாமம் மையப்படட்டும். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்த எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் அப்படின்னும். சீக்கிரமாக படுத்துவீங்க. அதிகாலவில் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபை செய்யுங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லா ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் இருதயம் ஃபுல்லாக கவலை வேதனை, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. உங்கள் ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். வேலையில் டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, மேற் பதவிக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வீடு கட்டுறாங்க, தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்தில் அம்மா அப்பா இல்லாமல் அனாதையாக இருக்காங்க, ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் செய்தி கேட்டு மனம் திரும்பி கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும் அந்த குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதிங்க. சமாதானத்தை தந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க.
துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064182 நம்பருக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதிக அளவில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்க. கர்த்தருடைய ஆவி உங்களோடு பேசுவார். அது மாத்திரமில்லை, எனக்கா டெய்லி கண்டிப்பா ஜெபிங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.